என்னோடய பேர் மோகன சுந்தரம். எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட என் மனைவி பத்மாவுக்கு நான் துரோகம் செஞ்சதே கிடையாது. ஆனால் இப்போ செய்ய போகிறது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது வெறும் காகித துரோகம் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேரை கூட மாற்றி தான் கொடுத்துருந்தேன், நரேஷ் அப்படின்னு சொல்லி. அந்த கடிதத்தில் அப்படி தான் இருந்துச்சு, அன்புள்ள நரேஷ். நம்ம நேரில் சந்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ரொம்ப நாள் நம்ம கடிதம் மூலமாகவே பார்த்துட்டோம், பழகிட்டோம், எழுதிட்டோம், எண்ணங்களை பரிமாறிக்கிட்டோம். ஆனால் நேரில் சந்திக்க வேண்டிய நேரம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வர சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு செங்கல்வராயன் பூங்காவில் நான் அவங்களே சந்திக்கிறேன். கரெக்டாக 6:30க்கு வந்துடுங்க. நான் நீல புடவையும் ஒரு ரோஜா பூவோடு வருவேன். நீங்களும் நீல சட்டை ஒரு ரோஜா பூவோடு வாங்க. இப்படிக்கு வினு அப்படின்னு இருந்தது. அந்த வினுன்ற பேரே என்னை அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு கிக்காக இருக்கும் அந்த பேர். சந்திக்கலாம் அப்படின்ற முடிவு வந்துருச்சு. எனக்கு ஒரு பதஷ்டம் வந்துச்சு. ஏதோ துரோகம் செய்ய போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்பர் ஷாப் போய் டையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக டை அடித்து இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ரொம்ப அலட்டிக்கக்கூடாது, கண்டுபிடிச்சிடுவா பத்மா, என்னடா புதுசாக டையெல்லாம் அடிக்கிறான், வித்தியாசமாக பண்ணுறான். ஏன்னா 18 வருஷம் என்னோட இருந்திருக்கா. என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் அவளுக்கு தெரியும். அதனால் ரொம்ப அலட்டிக்கக்கூடாது, ரொம்ப உற்சாகமாக இருக்க மாதிரி காட்டிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா டையெல்லாம் அடித்து க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக அந்த என்னை உருவாக்கினார் அந்த பார்பர் ஷாப்பில். நானும் ஒரு முடிவோடு தான் இருந்தேன். கடைசி அந்த மூக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நரைமுடியை மாத்திரம் கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணார். எவ்வளோப்பா வச்சுருந்தேன். அவர் கேட்டதை விட கூடுதலாகவே பணம் கொடுத்தேன் நான். ஏன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. அப்படி அவங்க பூங்காவுக்கு வர சொல்லிட்டாங்க. நம்ம எப்படியும் சந்திக்க போகிறோம். ஒரு உற்சாகம் மனசில் தான் இருந்தது. மனசு பூரா எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கும் என் மனைவிக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய கேப் வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த 18 வருஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 18 வார்த்தைகளாவது நாங்கள் பேசிக்கிறோமா அப்படின்றதே பெரிய டவுட்டாக தான் இருக்குது. எந்திரிச்சாச்சா, தயாரா, சாப்பாடு, நான் சாப்பிட்றப்பயே பேப்பரை வச்சு முகத்தை மூடிக்கிட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு தீவு மாதிரி, 2 தீவு பக்கத்தில் இருக்க தீவில் வாழ்கிற மாதிரி. அவங்க ஒரு ரூமில், நான் ஒரு ரூமில், அவங்களுக்கு ஒரு சாவி, எனக்கு ஒரு சாவி. ஸோ எந்த கான்டாக்டுமே இல்லாமல் ஒரு தீவு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமான வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். இப்போது மற்ற நாளில் நான் பெரும்பாலும் வருவேன், வேலையை விட்டு வந்த உடனே வெளியில் கிளப்புக்கு போயிடுவேன் சீட்டு விளையாட. போயிட்டு நான் 10 மணிக்கு வருவேன். நான் 10 மணிக்கு வரப்போ பெரும்பாலும் அவங்க தூங்கிடுவா பத்மா. ஸோ டேபிளில் சாப்பாடு இருக்கும், நானாக எடுத்து போட்டு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் என் ரூமில் போய் படுத்துக்குவேன். நீங்கள் நம்புங்க, நான் அவள் ரூமுக்கு போய் கூட ஒரு 2 வருஷம் ஆச்சு. கடைசியாக நான் போய் கூட அவ்வளோ டீவியேஷன் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எந்த சண்டையும் சச்சரவுலாம் கிடையாது. அவங்க ஒரு தீவு, நான் ஒரு தீவுக்குள்ளே இருக்கிறோம். ஒரே வீடு, ஆனால் வெவ்வேறு அறைக்குள்ளே நாங்கள் 2 பேருமே இண்டிவிஜுவலாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கு என்ன காரணன்றது, அறியாமையா, புரியாமையா, பொறாமையா, என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு டீவியேஷன் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் சுதர்ஷன்கிட்ட சொன்னேன் நான். இந்த மாதிரி இருக்கிறப்போ தான் சுதர்ஷன் சொன்னான், என்னடா இப்போ உனக்கு என்ன டைவர்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டான். இல்லை டைவர்ஸ்னால் வேணாம், இப்போ இல்லை டைவர்ஸ் அப்படின்னா. அப்போ இப்போ இல்லைன்னா அப்புறம் அப்படின்னா. அப்புறம் ஒரு ஐடியா கூட கொடுத்தான், ஒரு குழந்தையை தத்தெடுத்து நீங்கள் வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னான். குழந்தைன்றது எங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. குழந்தை இல்லாதனால நாங்கள் பிரிஞ்சலாம் கிடையாது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விரக்தி எங்களுக்குள்ளே இருக்குது. நான் பாரு, ஒரு லீவு நாளில் கூட நான் விளையாண்டுட்டு மத்தியானம் வருவேன். காலையெல்லாம் விளையாட போயிட்டு மத்தியானம் வந்தால் நான் வர்றப்போ டிவியில் உட்காந்துருப்பாள். டிவியில் தொடர் பார்த்துட்ருப்பாங்க நைட்னா. பகல்னா அவள் தூங்க போயிடுவாள். சரி, சில நேரங்களில் சாப்பாடு பரிமாறுவாங்க. போதுமா, என்னாச்சு, இன்றைக்கி நான் படத்துக்கு போகலான்னு இருக்கேன், வாரீங்களான்னு கேட்பா. நான் வரலைன்னு சொல்லுவேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. இப்படி தான் எங்களுடைய உரையாடல். எல்லாத்தையும் மௌனமாகவே, பாதி நேரம் மௌனமாகவே இருப்போம். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு விரக்தியாக இருக்குது. எனக்கு தனிமை எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா.
அதான் அவன் சொன்ன டைவர்ஸும் வேணான்ற, குழந்தையும் தத்தெடுத்துக்க வேணான்ற, உங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லைன்றீங்க, ஆனால் பேசிக்கவே மாட்டீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தான். ஒன்று செய், உன் மனசில் என்னென்ன இருக்கோ அதை யாரோ ஒருத்தவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு எழுதுகிற மாதிரி நீ எழுதிரு. நீ யாருன்றதை உனக்கு தபாலில் எழுதி நான் சொல்லி ஒரு தபால் பெட்டி எண் கொடுப்பேன், அந்த எண்ணுக்கு நீ அனுப்பிடு. அங்கேருந்து சோர்ஸ் வரும் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னான். என்னடா சொல்கிற, நீ செய், நான் சொல்கிறத செய். உன் மனசில் நீ யாரோ ஒருத்தவங்க உன் பேரை மட்டும் நீ யூஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நீ எழுது முதல்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்ன மாதிரியே நான் அந்த தபால் பட்டியலாம் போட்ட ஒரு 3 நாள்லேயே எனக்கு தபால் வர ஆரம்பிச்சிருச்சு. 8 தபால் வந்துச்சு. அதில் ஒன்றா படித்து பார்க்குறப்போ அந்த வினு அப்படின்றவங்ககிட்ட இருந்து அந்த தபால் என்னை உண்மையிலே அட்ராக்ட் பண்ணிச்சு. அதில் தான் ஸ்ரீமான் நரேஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா பேரை மாற்றி கொடுத்துருக்கேன்ல, அதனால் அந்த ஸ்ரீமான் நரேஷ்னு சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. உங்களுடைய உணர்வுகள் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க, அந்த கண்டிஷன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரே ப்ராப்ளத்தில் இருக்கவங்களால தான் அந்த உணர்வுகளை நான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. நான் உங்களோட பேச விரும்புகிறேன், உங்களுடைய குணாதிசயங்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கடிதத்தை எழுதி வினுன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ரிலீஃபாக இருக்குது. எப்படா கடிதம் வரும், அடுத்து என்ன மேட்ரு அப்படின்ற சுவாரஸ்யத்திலேயே 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த கடிதம் வருவதும் அதுக்கு நான் பதில் போடுறதும், அந்த தபால் பட்டியலும் அந்த தபால் அவங்க போடுறப்பயே அந்த நிறுவனம் சார்பாக ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க. அதில் 4 கண்டிஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த சேவையை செய்கிறோம், அந்த சேவையில் 4 கண்டிஷன். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரோட கடித தொடர்பு வச்சுக்கிங்கன்னா அவங்கள நேரில் சந்திக்கக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டிலும். அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டிருந்தாங்க, நேரில் சந்திக்கக்கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி உங்கள் சொந்த பெயர்களை யூஸ் பண்ணக்கூடாது. 4வது கண்டிஷன் ஒரு 100 ரூபாய் தபால் பட்டி செலவுக்காண்டி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்றதான் இருந்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பணம்லாம் அனுப்பிட்டேன். அதனால தான் நான் நரேஷ் அப்படின்ற பேரில் நான் அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். அப்போ கடிதம் எங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் கடிதம் எழுதுகிறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த இந்த வினு அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் அவ்வளோ தூரம் தெரியுது. நிறையா படிச்சிருக்கிறாங்க, நிறையா புதிய புதிய விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நான் அந்தளவுக்குலாம் கிடையாது. புலமை, அவங்க படிக்கிற புக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாகவே இருந்தது. அதை பற்றிலாம் அவங்க எழுதியிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னாலுமே சரி போதும், ஒரு மரியாதைக்கு நம்ம அவங்களோட தொடர்பு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டே இருந்தேன். ஒரு 8 கடிதத்துக்கு அப்புறம் எனக்கு மெல்ல நான் எனக்கு ஒரு ஸ்பரிசம் வந்துருச்சு. அவங்கள எப்படியாவது சந்திச்சாகணும்னு மைண்டு போனால் செட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தேன், ஏன் நம்ம நேரில் சந்திக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் நம்ம கடித போக்குவரத்தில் இருக்கிறோமே, நம்ம ஏன் நேரில் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்விகள் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ஏன் சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துட்டு, புதுசாக ஏன் சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்கு காரணங்களை பூரா விளக்கமாக கொடுத்துட்டு, கடைசியாக நான் மேலே சொன்னது எல்லாமே பொய் தான், நான் நடிக்கிறேன், ஆக்சுவலாக எனக்கும் உங்களை நேரில் சந்திக்கணும்னு ஆசை இருக்குது, நான் நேரில் சந்திக்கிறதுக்கு தயாராக தாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல படித்தேன்ல அந்த கடிதத்தை போட்டிருந்தாங்க. செங்கல்வராயன் பூங்காவில் சனிக்கிழமை சாயந்தரம் 6:30க்கு சந்திக்கிறேன், நீல புடவையோட ஒரு ரோஜா பூவோடு நான் வருவேன், நீங்களும் நீல சட்டை ரோஜா பூவோடு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய முன்னேற்பாடுகள் போய் டையெல்லாம் அடித்து பெரிய கெட்டப்லாம் பண்ணிவிட்டு நான் ரெடியாக இருக்கேன். அந்த டேட் வந்துருச்சு. மெல்ல போய் கதவை திறந்து பார்த்தேன், சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. மனைவிக்கு தெரியாமல் நம்ம முத செய்கிற தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு இல்லை, ஜஸ்ட்டு நம்ம பார்க்க தானே போகிறோம். அப்போ அவன் சுதர்சன்ட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்கடையில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். சுதர்சன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் நேரில் சந்திக்க போகிறேன்டா அந்த வினுன்றவங்களோட. உடனே சொன்னான், தப்பு பண்ணுற, அதை செய்யாத. ஒரு சுவாரஸ்யமே நம்மளுக்கு வாழ்க்கையில் சந்திக்காத வரைக்கும் தான் இருக்கும், சந்தித்த பிறகு இவ்வளோதானான்னு ஆகிடும். ஸோ உனக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யம் போயிடும், சந்திக்கிறத அவாய்ட் பண்ணு. அது 2 பேருக்கு நீ செய்கிற துரோகம். ஒன்று உன் மனைவிக்கு பத்மாவுக்கு செய்கிற துரோகம் ஃபஸ்ட்டு. 2வது இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, நிறுவனத்துக்கு அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதிராக செய்கிற துரோகம். ஸோ 2யுமே செய்யாத, தேவையில்லாத வேலை செய்கிற நீ அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை நாங்கள் நேரில் பார்க்குறோம், ஏன் நாங்கள் நேரில் சந்திச்சுக்கக்கூடாது, சந்திச்சுட்டு
கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டான். அவங்க யாருன்னாவது உனக்கு தெரியுமா? அவங்க என்ன வேலையில் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியுமா உனக்கு? ஒரு அழகான கூடு, ஒரு கனவு கூடு அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கூட்டை போய் ஏன்டா நீ கலைக்க போகிற? ஒருவேளை அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை கலைக்க போறியா அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணான். இல்லை அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறேன் நான். இப்போ பார்த்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல. இப்போ பார்த்து எப்படி இருந்தாலும் நீ மனுச்சனா? இல்லை நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவேன் அப்படின்னா. அப்போனா நீ கல்யாணம் முடிச்சுக்க போறியா? இல்லை கல்யாணம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பார்க்குறது அப்படின்னு நான் சமாளித்தேன். சரி, எனவே நீ செய்யாத தப்புன்னு சொன்னான். உடனே நான் இதை கடிதமாக எழுதினேன் இந்த வினுவுக்கு. இந்த மாதிரி என் நண்பன் சொல்கிறான், என்னை இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சுதர்சன் சொல்கிறான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எழுதியிருந்தேன். உடனே அவர் சொன்னதில் அதுக்கு பதில் வினு போட்டிருக்காங்க. அவங்க சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, அவர் விதி மீறல் தான் சொல்கிறாரு. ஆனால் விதி மீறலில் தான் வசீகரம் இருக்குது, அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்குது, நம்ம விதியை மீறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நான் இந்த முடிவு எடுத்து வினு சந்திக்கிறக்காண்டி செங்கோலராயன் பூங்காவுக்கு போயிட்டுருக்கேன். மெல்ல கதவை திறந்து பார்த்தேன். பத்மா தலையில் கை வச்சு படுத்துனாங்க, ஒய்ஃபு. கொஞ்சம் கதவை திறந்து பார்த்தேன், கண்ணை மூடி இருந்தது. அவங்களுக்கு துரோகம் செய்கிறமோன்னு ஒரு உறுத்தல் எனக்கு வந்துச்சு. 18 வருஷம் என்னோட இருந்தவ. வேறு வழி இல்லை எனக்கு, ஒன்றும் சொல்லலை. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் அப்படியே கதவை மேலே சாத்திட்டு வந்துட்டேன். நேராக போயிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக முன்னாடியே போயிட்டு பூங்காவில் போய் உட்காந்துருந்தேன். நீல புடவை, நீல ஷர்ட் போட்டு ஒரு ரோஜா பூவை கையில் வச்சுட்டு அப்பப்போ முகர்ந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். நேரம் அப்படியே பார்த்தேன், சுற்றி முற்றிலும் எல்லாம் போயிட்டுருக்காங்க. எதிர்த்தாப்பில் ஒரு டாக்ஸி ஈஸியெல்லாம் போகுது. நிறைய மனைவிமாரெல்லாம் கணவன் பின்னாடி தொடையில் கை வச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. அதாவது ஊர் நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, நம்ம முதல் சந்திக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு. மணியை பார்த்தேன், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 6:40 ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னது 6:30, 6:40 ஆயிடுச்சு, என்ன வரலையே, 7 மணி வரைக்கும் பார்க்கலாமா, ஒருவேளை லேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா அவ்வளோ நேரம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஒருவேளை அந்த கடிதம் நம்ம போட்டு இப்படி சந்திக்க போகிறது அந்த நிறுவனத்துக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் கண்டிச்சிட்டாங்களோ அதனால் வரலையா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஒரே குழப்பம் எனக்கு மண்டையில் காஞ்சிருச்சு. அப்புறம் தான் யதார்த்தமாக பார்க்குறேன், அந்த பூங்காவுக்கு 2 வழி இருக்குது. நான் பேக் சைடு வழியாக உள்ளே உட்காந்துருக்கேன். அப்புறம் தான் தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே தான் அந்த என்ட்ரன்ஸில் செங்கவராயன் பூங்கானே போட்டிருக்கு. இது நான் பேக் சைடு வழியாக உட்காந்துருக்கேன் ஒரு பதசத்தில், என்னன்னே தெரியாமல். இதுதான் வழின்னு நினச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை நோக்கி போகிறேன். பார்த்துட்டேன், நீல புடவை, கையில் ரோஜா பூவோட நல்ல உயரமாக நல்ல சிவப்பாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. நல்ல தூரம் ஓடுறேன். என்னால் பதைப்பு, ஒரு அவமானம், அசிங்கம், எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபீலில் வேகமாக ஓடுறேன், வினுன்னு கத்திட்டு. அதுக்குள்ளே அவங்க அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர்த்த சைடு போயிட்டாங்க. பார்த்தா குறுக்க முறுக்க வண்டி வந்துடுச்சு. நான் இன்னும் விடலை, வேகமாக இன்னும் போயிட்டு எப்படியாவது பிடிச்சிடலான்டான்னு சொல்லிட்டு வேகமாக தட்டி விட்டால் வண்டி வந்தனால கொஞ்சம் 2 பஸ்ஸு போனால கிராஸ் பண்ண நின்று பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வாடகை வண்டியில் போயிட்டுருக்காங்க. அதுவும் பின்னாடி பேக் சைடு பார்த்தேன், நீல புடவை தான், ரோஜா பூவும் கையில் இருந்தது. மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னைய நம்ம ஏமாற்றிட்டோம், நம்ம ஒரு கோழை அப்படின்னு நினச்சிருக்குமாலோ வினு, எவ்வளோ அசிங்கம், ஒரு அறியாமையில் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே அவமானமாக போச்சு. நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வெறுப்பு, அவ்வளோ ஒரு வெறுப்பு. வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒய்ஃபு கதவை போட்டிகிட்ருக்குறாங்க. நான் வந்துட்டேன், கதவை பூட்ட வேணாம், நான் உள்ளே போகணும், சாவியை கூட அப்படின்னேன். நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. போயிட்டு வாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வரல, இன்னைக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னாங்க. என்னை பார்க்குற பார்வையை வெறிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நான் தலையை குனிஞ்சிட்டே இருந்தேன். வெறிச்சு பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் சரின்ட்டு போயிட்டான் பத்மா. வீட்டுக்குள்ளே உள்ளே போனோடனே எனக்கு அப்படியே அவமான உணர்ச்சி. எப்படியாவது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். வினு எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருப்பா, நம்ம சொல்லிவிட்டு ஒரு லேடி நின்று நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது இவ்வளோ பெரிய அசிங்கம், துரோகம்னு சொல்லிவிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போயிட்டு கடிதத்தை எழுதினேன். அன்புள்ள அனு, என்னை மன்னித்து விடு, நான் வந்திருந்தேன், எதிர்த்தாப்பில் தான் நான் இருந்துட்டேன், நான் கடைசியில் உங்களை பார்த்துட்டு ஓடி வர்றதுக்கு எழுதுறதுக்கு முன்னே பேனா கோளாறு பண்ணிடுச்சேன். பேனா வேறு தேடுறேன், பேனாவே இல்லை.
சரி எப்படியாவது கடிதத்தை எழுதி முடித்தா தான் எனக்கு என் தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. வேகமாக ஒய்ஃப் ரூமுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே போய் அவங்க பாக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அதுலேருந்து திறந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுலேருந்து எடுத்து பேனாவை எடுத்துக்கிறப்போ தான் கண்ணாடியில் பார்க்குறேன் என்னையவே. டை அடித்த முடியெல்லாம் கலைஞ்சு அலங்கோலமாக இருந்துச்சு என் மூஞ்சியே. அதே பேனாவை எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி பார்த்தேன். அந்த அந்த கண்ணாடியில் ஒய்ஃபோடைய அந்த படுக்கை தெரிஞ்சது. அதில் நீல புடவையும் ஒரு ரோஜா பூவும் இருந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நீல புடவை ரோஜா பூ சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.